தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, வர கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இல்லாதனால பவுடராக சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு எப்போ பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா குக்கரில் கடலெண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி சிக்கனை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதோட ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா அரிசியும் அந்த தண்ணியும் ஒரே லெவலாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்புறமா மூடி மேலே கொஞ்சோண்டு வெயிட் வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.